நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா வா. ஜீவிதா உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் அக்கா ஒன்றும் இல்லைம்மா. அக்கா என்னாச்சு? அண்ணா என்னாச்சு? அக்கா என்னாச்சு? அது மறதி அது நெருப்பு பிடிச்சிருச்சு. நெருப்பா? ஆமா மலதி, என்னோட துப்பட்டால நெருப்பு பிடிச்சிருச்சு. நல்ல வேலை வேணா இங்க இருந்ததுனால என்னை காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா உனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. விஸ்வா, இதெல்லாம் ஒன்னாலதான் நடந்துச்சு. நான் முதல்லயே உன்கிட்ட சொன்னேன் இங்க கேண்டில்ஸ் வைக்காதன்னு. ஆனா நீ எப்பச்சு கேட்கவே இல்ல. அது வேற எங்கேயாவது வச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த ஜன்னல்ல இருந்து காத்து வர விஷயம் உனக்கு நல்லா தெரியும்ல. ஐம் சாரி அண்ணி. இது எப்படி ஆச்சு? சாரியா? சாரி சொல்றதுனால என்ன ஆயிட போகுது விஸ்வா? ஏதாவது பெருசா அசம்பாவிதம் ஆயிருந்தா? ஏய் மலதி, விஸ்வா இதெல்லாம் வேணும்னா பண்ணா சரிக்கா. ஆனா இவன் யோசிச்சு பாத்துருக்கணும்ல. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆனா மலதி, எனக்கு எதுவும் ஆகல. வெளியே இருந்தார்ல, அவர் என்ன காப்பாத்திட்டாரு. சரி, உன்னை காப்பாத்து போய் மாமாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாலதி, எனக்கும் ஒன்றும் ஆகல, உன் அக்காவுக்கும் ஒன்றும் ஆகல. கூல் டவுன், ரிலாக்ஸ். என்ன நீ சரியில்லைன்ற? ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியல. அட என்னம்மா? இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு? நெருப்பு எப்படி பிடிச்சது? உனக்கு ஒண்ணும் ஆகலையம்மா? பெரிய பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல. நீங்க சாப்பிடுங்க. ஆமா தாய், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. ஏன் மாலதி, அந்த ரூம்ல வேற எதுவும் மெழுகுவர்த்தி இல்லையே? எனக்கு தெரியாது. என் கிளாஸ்ல ஏன்டா குடிக்கிற? உன் கிளாஸ்ல குடிக்கலாம்ல. அட மலதிகா, டேபிள்ல கிளாஸ் கம்மியா இருந்துச்சு, அதனால உங்க கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம் நான் நினைச்சேன். நீங்க விஸ்வ மாமா கிளாஸ்ல குடிக்கலாம்ல. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல எச்செல்லாம் ஒண்ணுமே இல்லையே. நீ இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாம அட்வைஸ் பண்றதுக்கு பதிலா கிச்சனுக்கு போய் வேற கிளாஸை இந்நேரத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். மாலதி, மாலதி, இவளுக்கு என்ன ஆச்சு? ஏய், எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? விஸ்வானுக்கா காத்துட்டு இருக்கான். அக்கா ப்ளீஸ், அவன் பேர் இன்னொரு தடவை சொல்லாத. என்ன மாலதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் புருஷன் பேரு சொன்னா எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? இப்படி கோவப்படுறது நல்லதுக்கு இல்ல. விஸ்வா, மாலதி எப்பவுமே ஷார்ட் டெம்பர். அவளுக்கு கோவம் எப்பவும் மூக்குக்கு மேல வரும். அப்படியே அவ ஏதாவது சொல்லியிருந்தா கூட. ஒண்ணும் இல்லண்ணா, இன்னைக்கு அவ நிறைய பேசிட்டான். நீங்களும் கேட்டீங்கல்ல அவ என்னென்ன பேசினான்னு. அக்கா, திறந்து வச்ச ஜன்னல் முன்னாடி கேண்டில்ஸ் ஏத்த கூடாதுங்கிற விஷயம் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட நல்லா தெரியும். ஆனா இவனுக்கு தான் தெரியாம போச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, விஸ்வாக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. ஏய்,
இப்ப அவளை மிஸ் பெர்ஃபெக்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம என்ன முட்டாளுன்னு நினைக்கிறான். உலகத்திலே இல்லாத அடி முட்டாளுன்னு. இப்பெல்லாம் புத்திசாலிங்க தான் முட்டாள் ஆயிடுறாங்க. ஒரு கழுதைக்கு கூட ஓரளவுக்கு மூளை இருக்கும். என் தலையெழுத்து நான் போய் இவன் கிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். மாலதி, நீ அந்த மாதிரி பேசுற என்னால நம்பவே முடியல. என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உன்னால கோவத்தை விட முடியல. சரி, அப்படின்னா வினய் மாமா வந்து உன்கிட்ட பேசுவாரு. சரி விடு, நான் சொன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியாது. உன் அண்ணி உன் கூட பேசினாதான் சரியா இருக்கும். வினய், அது வந்து நான் மாலதி விஸ்வாவை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். வினய் அவங்களோட சண்டை அளவுக்கு மீறி போயிடுச்சு. நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். நான் மாலதி கிட்ட எவ்வளவோ புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா அவ என் பேச்சையே கேட்கவே மாட்டேங்கிறான். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நீங்க சொல்றத அவ கேட்கலாம்ல. நீ சொல்றதும் சரிதான். தலைக்கு மேல வெள்ளம் வரதுக்கு முன்னாடி இதுக்கு நாம தான் ஏதாவது செய்யணும். நானும் விஸ்வாவுக்கு புரிய வைக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவன் கேட்க மாட்டான். அநேகமா நீ சொன்னா கேட்பான்னு நினைக்கிறேன். இத பாரு மாலதி, நீ பேசுறத என்னால சகிச்சுக்கவே முடியல. ஓஹோ, நீ என்ன சகிச்சுக்கிறியா? நான் தான் உன்னை சகிச்சுக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோ. வினய் உங்க கார்டன்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய், யாரு உன்னை தடுத்தாங்க? போ, என்ன தயவு செஞ்சு இப்படியே விட்டுரு ப்ளீஸ். சரி, விட்டுடுறேன். நீ எப்படியோ போய் தொலை, எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. இதுக்கு மேல என்னால சகிச்சுக்க முடியாது. பாக்குறியா? இப்ப வரைக்கும் நீ பெருசா என்னத பாத்திருக்க? எருமை மாதிரி இருந்துக்கிட்டு. என்ன என்ன என்னன்னு சொன்ன? எருமையா? இங்க இருந்து போயிடு. You do Get that, lost. போயிடு. Get lost. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நடக்கிற இந்த பூஜை தாமு ஸ்வேதா கல்யாண வாழ்க்கைக்கு, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூஜையை பண்றோம். இப்ப திருமண தம்பதிங்க 2 பேரும் அவங்க தாய் தகப்பங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க என் செல்லங்களா. உங்க 2 பேர் மேலயும் யாரோட கண்ணு பட்டுடக்கூடாது என் செல்ல குட்டிங்க. நல்லா இருங்க, எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். மாமா, அட அது விஸ்வமாமா, மாலதியக்கா, நீங்க 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஏன் இப்படி பிரிஞ்சிருக்கீங்க? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நின்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
அட விஸ்வா, பிரச்சனை இதுக்கு மேலே பெருசாகிறதுக்கு முன்னாடி போ, நீ சால்வ் பண்ண. எனக்கு ஒன்று புரியல, ஒரு சின்ன விஷயத்தை எதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து பெருசாக்குறீங்க? அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதமாக பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஆனா இப்ப நாங்களே கப்பிள்ஸா இல்லாதப்ப ஒரு கப்பிள்ஸுக்கு நாங்க எப்படி ஆசீர்வாதம் பண்றது? நீ என்ன பேசிட்டு இருக்க விஸ்வா? இதைத்தான் ரொம்ப நாளா சொல்லணும்னு காத்துட்டு இருந்தான். மாலதி, தயவு செஞ்சு நீயாவது கொஞ்சம் மெச்சூர்டா பேசு. உனக்கு இது குழந்தைத்தனமா இல்ல? மாமா, குழந்தைத்தனமாலாம் ஒண்ணும் இல்ல. விஷயம் ரொம்ப பெரிய அளவுல போயிடுச்சு. ஆனா மாலதி, எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல. நம்ம எல்லாரும் இல்ல. சேர்ந்து எங்க சண்டைக்கு சொல்யூஷனே இல்ல. அப்படியே இருந்தாலும் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு உன் கூட சேர்ந்து பிரச்சனை சால்வ் ஆகணுங்கிறதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல விஷ்வா. நான் டைவர்ஸ்க்கு ரெடியா இருக்கேன். அப்ப சரி, இந்த கதையை நான் தான் ஆரம்பிச்சேன். இந்த கதையை நானே முடிக்கிறேன். உனக்கு என்ன இப்ப பைத்தியம் பிடிச்சிருச்சா? நான் இத்தனை நல்ல பைத்தியமா தான் இருந்தேன். அதான் இந்த மாதிரி ஆளை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்போ கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணதான் போறேன். என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஒரு சின்ன பிரச்சனைக்கு இவ்வளவு பெரிய முடிவு எடுப்பீங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தினமும் நடக்கிறதா? இல்லனா நாங்க நேத்து நடந்த விஷயத்துக்காக டிவோர்ஸ் வாங்கல. இன்னும் நிறைய இருக்கு. லிஸ்ட் ரொம்ப பெருசு. அப்புறம் அது மட்டும் இல்லாம எனக்கு மாலதிக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. நாங்க டிவோர்ஸ் வாங்குறதுதான் பெட்ரு. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது வாங்க தான் போறோம். அதை நாங்க இன்னைக்கே வாங்கிக்கிறோமே. எனக்கு தான் சரின்னு தோணுது. எக்ஸாக்ட்லி. தினமும் சண்டை போட்டுட்டே இருக்கிறத விட ஒரே அடியா விடுதலை கிடைச்சிரும். ரெண்டு பேரும் நிம்மதியாவது இருப்போம். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த உறவு இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி கிழிச்சு தண்ணியில போட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? அட நாளைக்கு நீ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் விஸ்வா, என்னால நம்பவே முடியல. நீ சாரி அண்ணி, ஐ எம் சாரி. விஸ்வா, 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 நான் சொல்றத கேளு. மாலதி, என்னாச்சு? கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எந்த உறவு காதலால உருவாகுதோ அந்த உறவுக்கு முன்னாடி விவாகரத்தெல்லாம் வேஸ்ட். அதை பத்தி யோசிக்கவே கூடாது. விஸ்வா, என்னால நம்பவே முடியல. உங்க ரெண்டு பேருக்குள்ள டைவர்ஸ்ங்கிற வார்த்தை எப்படி வந்தது? நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பேன், ஜோடினா அது விஸ்வா மாலதி மாதிரி இருக்கணும்னு. அந்த சிங்கிங் காம்படிஷனுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரோட ஜோடியை பார்த்து இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே பொறாமப்பட்டாங்க. விஸ்வா, ஒவ்வொரு ஜோடியும் நமக்கு காலம் பூரா சேர்ந்து வாழணும்னு சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக. அண்ணி, உங்களுக்கே தெரியும், மாலதி மனசுல எனக்கான எந்த ரெஸ்பெக்டும் இல்ல, எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்ல. என்ன யாரும் ஒருத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. என்ன யாரு மதிக்கலையோ அவங்கள நானும் மதிக்க மாட்டேன். விஸ்வா, நீ நினைக்கிற மாதிரி மாலதி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நான் அவனோட எல்லா விஷயத்திலும் குறுக்க வரேன்னு சொல்றான். நான் அவன் விஷயத்துல தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகுறேன்னு சொல்றான். அவனுக்கு பிரைவசியே கொடுக்க மாட்டேங்கிறனா. அவன் எந்த வேலையும் பண்ண மாட்டான். நாள் பூரா வெளியில சுத்திட்டே இருப்பான். ஆனா தப்ப மட்டும் ஏன் மேல சொல்லுவான். எத்தனை நாளைக்கு சகிச்சுக்க முடியும்? அப்புறம் இப்பவே இப்படி நடக்குதுன்னா அப்புறம் என்ன நடக்கும்? டிவி சீரியல்ல மாதிரி சண்டை தான் நடக்கும். மகாபாரத யுத்தமே நடக்கும். நான் இந்த சாப்டரை சுத்தமா க்ளோஸ் பண்ணிடுறேன். அதான் எனக்கு நல்லது. சண்டை இருக்காது, எந்த சச்சரவும் இருக்காது. நான் சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறேன் மாமா. இந்த கல்யாணத்தையும் நான் பண்ணி பார்த்துட்டேன். இதுல எந்த நிம்மதியும் எனக்கு கிடைக்கல. மாலதி, நான் எப்பவும் உனக்கு எல்லா விஷயத்திலும் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். இத பாரு, எல்லா புருஷன் பொண்டாட்டிக்கும் சண்டை நடக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். அதுக்காக எல்லா டைவர்ஸ் தான் சொல்யூஷன் போக முடியுமா?
இன்ஃபேக்ட் நீங்க 2 பேரும் உட்காந்து அது பகிர்ந்துக்கிட்டு உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை விலக்கிக்கிட்டா அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன சண்டை சரியாயி வாழ்க்கை நல்லா ஆயிடும். உண்மையான ஒரு மனைவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் விஸ்வா. உன்னோட மனசுல இருக்கிற இந்த எண்ணத்தை நீ அழிச்சிரு. ஆனா எனக்கும் விஸ்வாக்கும் எல்லாத்துலயும் செட் ஆகுங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல. ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சாரி அண்ணி, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சண்டிகர் போனதும் நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ண போறேன். ஃபினிஷ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க வாங்க, எங்க போயிருந்தீங்க 2 பேரும்? பூஜையும் முடிஞ்சிருச்சு. இந்தாங்க பிரசாதம். இந்தாம்மா பிரசாதம். மறுபடியும் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது கலாட்டா நடந்திருக்கும். அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க. வினய் உங்க கூட பேசணும். நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஜீவிதா. ஆனா நம்ம ஒரே வீட்டுல ஒரே இடத்துல இருக்கோம். நம்ம ஏன் சேர்ந்து பேசக்கூடாது? அண்ணா அண்ணி, நாங்க ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டோம். நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, வீட்டில் இருக்கவங்ககிட்ட மறைக்கிறதெல்லாம் எந்த யூஸும் இல்லை. அதனால இன்னைக்கு ராத்திரி டைனிங் டேபிளில் நான் என்னையும் மாலத்தையும் பற்றி எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். விஸ்வா ப்ளீஸ். டேய், வினய், எனக்கு மாலத்தியும் விஸ்வாவையும் நினைச்சாலே நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் ஜீவிதா. நான் மாலதிக்கு புரிய வைக்க எவ்வளவு முயற்சி பண்ணானா அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. விஸ்வாவும் இதே மாதிரி தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். டைவர்ஸ் பண்றதை தவிர அவனுக்கு வேற வழியே இல்லைங்கிற மாதிரி அவன் பேசுறான். நான் அவனுக்கு புரிய வச்சு சோர்ந்து போயிட்டேன் வினய். ஆனா நம்ம அந்த மாதிரி ஆக விடக்கூடாது. நம்ம கண் முன்னாடி மாலத்தியும் விஸ்வாவும் பிரியறத நிச்சயமா நம்ம அனுமதிக்கவே கூடாது. நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நிச்சயமா அதுக்குள்ள அவங்க சண்டையை நம்ம தீர்த்து வச்சே ஆகணும். விஸ்வா எல்லாருக்கும் முன்னாடி போய் இந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள நம்ம அவங்களோட சண்டைக்கு நிச்சயம் ஒரு முடிவு கட்டி ஆகணும் வினய். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நாம நம்மளோட பிரச்சனையை மறந்து விஸ்வாவும் மாலதியும் எப்படி ஒன்று சேர்க்கறதுன்றத பத்தி யோசிக்கணும். நாம 2 பேரும் ஒன்று சேர்ந்து இதை முடிப்போம். என் கூட இருப்பியா? அப்ப சரி, முதல்ல நாம எதை பத்தி யோசிக்கணும்னா, இப்ப நம்ம என்ன செஞ்சா
இவ்வளோ கெஸ்ட்டுங்களுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை முடிக்கிறது, விஸ்வாவுக்கும் மாலதிக்கும் இருக்கிற அந்த இடைவெளி இருக்கே, அது யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நாம தான் அதை சரி செய்யணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு வினய்.